நம்மோடு வாழ்கின்ற மக்களை நாம் அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். உலகத்தை இறைவன் படைத்திருந்தாலும், ஆனால் நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உலகத்திலே ஏழையாக பிறந்தார். ஏழைகளுக்கு அவர் அவருடைய செல்வத்திலிருந்து உதவி செய்தார். நம்மையும் இறைவன் உதவி செய்ய அழைக்கின்றார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறேன் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஏழைகள் பேறு பெற்றோர்கள், துயருற்றோர் பேறு பெற்றவர்கள், இதோ ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சிலுவைகளை சுமந்து வாழ்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறினார். இயேசுவுக்காக நாம் துன்பப்படும் பொழுது, இயேசுவுக்காக நாம் கஷ்டப்படும் பொழுது இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார். எனவே துன்பத்தில், கஷ்டத்தில் ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு நாம் இயேசுவாக மாறுவோம். இயேசு நமக்கு உதவி செய்வார், நம் குறைகளை தீர்ப்பார், நோய்களை தீர்ப்பார், மகிழ்ச்சியாக வாழ வைப்பார்.